வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு மாநகராட்சி துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்டிங்குமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் டேட் அக்டோபர் 14 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் 2 பேஜஸ் கொடுத்துருக்காங்க, பேஜ் 1 பேஜ் 2 அப்படின்னு சொல்லி எல்லா பேஜஸுமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து கான்ட்ராக்சுவல் பொசிஷனோட போஸ்ட் நேம் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்ளிகண்ட்டோட பெயர், அவங்களுடைய அப்பா பெயர், மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடாங்கிறத கரெக்டாக இங்கே டிக் பண்ணி மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய கணவர் அல்லது மனைவியோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய வயது என்னவோ அது இங்கே இயர்ஸாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி, உங்களுடைய மெயில் ஐடி, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலா ஃபீமேலா அதர்ஸ் கேட்டகரியா, இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட கரெக்டாக அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பர்மனெண்ட் அட்ரஸும் கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்து வாட்டர் ஐடி அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருக்குங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டைப்பில் வரீங்களோ அதை செக் பண்ணிக்கிங்க. அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரா இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சடா அல்லது டெஸ்டிடியூட் விடோவா அல்லது ரெசர்டட் உமனா அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனா. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை டிக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களா, அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ அது எல்லாமே இங்கே டிக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே 10th 12th டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே கொடுத்துருங்க. நீங்கள் பிஜி டிகிரி படிச்சிருந்தா அதோட டீட்டெயில்ஸ், எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களோ அந்த நேமு, இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க்கு, இதோட டீட்டெயில்ஸ், பர்சன்டேஜ் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஜி டிகிரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிக் பண்ணாமல் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க, அந்த கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இவ்வளோ தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மாவட்ட நலவாழ்வு சங்கம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் செயல்படும் யோகா மற்றும் இயற்கை நலவாழ்வு மையங்கள், மாவட்ட சுகாதார அலுவலகம், அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகங்கள், இங்கெல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இணையதளம் வழியாக தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாகவோ அல்லது நேர்லையோ அல்லது இமெயில் மூலமாகவோ விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அக்டோபர் 14 ஈவினிங் 5 மணி இருக்கும். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டன்ட் கேட்டகரியில் 3 வேகன்சிஸ் இருக்குது. 59 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸில் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ரெஸ்பெக்டிவ் போர்டு அல்லது கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சேலரி 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட்
மேல் அண்ட் ஃபீமேல் 2 வேகன்சிஸ் இருக்குது. 59 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பட்டிக் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். அடுத்து அட்டெண்டர் கேட்டகரியில் 3 வேகன்சிஸ். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷனாகவே சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் 3 வேகன்சிஸ். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். டிப்ளமோவில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 13,300 ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட டேலியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா. 16,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் 1 வேகன்சிஸ் இருக்குது. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். டென்டல் ஹைஜீனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 13,800 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து கவுன்சிலரில் 2 வேகன்சிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில் சோசியாலஜியோ சைக்காலஜி அல்லது சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் MPHW போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும். 8,500 ரூபாய் சேலரி. அதே மாதிரி யோகா அண்ட் நேச்சுரோபதி கேட்டகரியில் உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹாஸ்டல் ஒர்க்கர் 1 வேகன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். சேம் குவாலிஃபிகேஷன் தான். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் தெரியணும். 10,000 ரூபாய் சேலரி. ஓகேங்களா. அடுத்து ஐடி கோஆர்டினேட்டரில் 1 வேகன்சிஸ். MSc ஐடி பிஇ முடிச்சிருந்தா எலிஜிபிள். 21,000 ரூபாய் சேலரி. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஓடி டெக்னீஷியனில் 1 வேகன்சிஸ். 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். டிப்ளமோவில் ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய் சேலரி. அடுத்து சோசியல் ஒர்க்கில் 1 வேகன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். MAல சோசியாலஜி இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது MAல சோசியாலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 23,800 ரூபாய் சேலரி இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 1 வேகன்சிஸ். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட தமிழ் தெரியணும். ஓகேங்களா. 8,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பலியேட்டிவ் கேர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதேமாதிரி செக்யூரிட்டி கார்ட்ஸு இந்த 2 போஸ்ட்டு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேகன்சிஸ் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்க எலிஜிபிள். 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும். 8,500 ரூபாய் பர் மந்த் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து ஓடி அசிஸ்டண்ட்டில் 4 வேகன்சிஸ். தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். 6,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. நர்சிங் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 4 வேகன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள். நர்சிங் அசிஸ்டன்ட் பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 6,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் ஒர்க்கரில் 6 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். மந்த்லி உங்களுக்கு 6,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அப்லோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் கிடையாது. முக்கியமாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்டர்வியூ போஸ்ட்டு தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுதான் அதோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.